ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு எல்லாத்தையும். எஸ். ஸோ வந்து காலையிலே எழுந்து கக்காவுக்காலாம் போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அம்மா கூடயும் வரலட்சுமி கூடயும். இப்போ காலையில் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். வேறு லெவலில் இருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரமேஷ், நான் உங்கள் வர்ஷா. கைஸ் இன்னைக்கு என்னடா வேற ஒரு வீட்டு மாடியில் நின்றுட்டு இருக்கோன்னு பார்க்காதீங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு மேலே இருக்க மாடி. ஸோ இப்போ இங்கேயும் வந்து நம்ம வடகம் எல்லாம் காய வச்சுட்ருக்கோம். அதான் காலையிலேயே வந்துட்டோம். காலையில் இன்றைக்கி வந்து ஆமாம், எல்லாமே ஈவினிங் வந்து எல்லாமே எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. காலையில் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து காய வச்சுருவோம் நாங்கள். காலையில் நாங்கள் சீக்கிரமாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் இப்போ வந்து ஒரு 8 o'clock இருக்கும் நாங்கள் எடுத்து வச்சுருவோம். ஒர்க் பண்ணுறோம்னா 9:30 வருவாங்க. இதை எடுத்து வச்சுட்டு வடகத்தை எல்லாத்தையும் நம்ம அப்புறம் வந்து நம்மளுடைய ஸ்டோரில் இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நூடுல்ஸ் பண்ணுவோம். அதுவும் சிறுதானிய நூடுல்ஸ், மில்லட் நூடுல்ஸ்லாம் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். சரி, அதை வந்து இன்றைக்கி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு கூட வந்து நம்ம வந்து அம்மா மாமாக்கெலாம் வந்துட்டு இதுவும் பிடிக்காது, நூடுல்ஸ்லாம் பிடிக்காது. அதனால் அவங்களுக்கு தனியாக சேமியா பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு சேமியா அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வடகத்தை எல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டோர் பண்ணி நம்ம அந்த ஸ்டீல் இதுவில் போட்டு அந்த அலுமினியம் இதுவில் போட்டு எடுத்து வச்சிருவோம் எப்பயுமே காய வைக்கிறது. ஸோ அண்ட் தென் வந்து மறுபடியும் காலையில் எடுத்து இதே மாதிரி ஒரு 15 days வந்து இந்த வடகம் காஞ்சதுக்கப்புறம் தான் சூப்பராக வரும். அந்த வடது வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ. சரி, எடுத்து வச்சிடலாமா? வாங்க ஃபுல்லாக. ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு எல்லாத்தையும். எஸ். ஸோ வந்து இந்த வடகம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும் நம்ம இது பண்ணி. ஃபஸ்ட்டு வெங்காயம் வாங்கிட்டு வந்து உரித்து நல்லா கட் பண்ணி காய வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு காய வச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து 2 நாள் ஊற வச்சு அப்புறம் உருண்டை பிடிச்சி அது வந்து ஒரு 2 வாரமாக நல்லா டைட் பண்ணி பிடிப்பாங்க. எஸ், ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆமாம், முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அம்மாவே எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து இந்த வடகம் பண்ணும் போது வந்து ஒரு 5-6 பேர் கூட வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்க வர லேட்டாக ஆனாலும் யூஸ்வலாக வந்து நாங்கள் எடுத்து வைப்போம், இல்லை மேலே ஏதாவது இருக்கும் அந்த மாதிரி எடுத்து வச்சுருப்போம். இதுதான். ஸோ எங்களோட மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் இதுதான் எங்களுடைய யூஸ்வலான மார்னிங்கு. ஆமாம், நூடுல்ஸ் வந்து நைட்டு எடுக்க மறந்துட்டோம். இப்போ காலையில் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி எடுத்துப்போம். என்ன நூடுல்ஸ் எடுத்திருக்கேன்? திணை நூடுல்ஸா? ஓகே. ஸோ அது இல்லாமல் நிறைய வெரைட்டி இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். வாங்க போவோம். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றனால ஒரு சின்ன க்ளீனிங் ஒர்க் இருக்குது, அதை முடிச்சுட்டு. ஆமாம். ஸோ இன்னைக்கு பூவை போடு, நான் அதுக்குள்ளே போய் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் டக்குன்னு. இப்போ கைஸ் என்னடா ட்ரெஸ் சேஞ்சுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து சரி அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி எதை வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகாரோவுடைய ஸ்டிக் வேக்யூம் கிளீனர் வச்சு தான் பண்ண போகிறோம். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் என்னென்ன இருக்குது, எப்படி பண்ணலாம், எப்படி க்ளீன் பண்ணுது அப்படின்றது ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அகாரோ சுப்ரீம் ஸ்டிக் வேக்யூம் கிளீனர். இதில் என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வால் ப்ராக்கெட் வந்திருக்கு, வாலில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டரைஸ்டு ப்ரஷ்ஷு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2-in-1 பிரிஸ்லெஸ் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாங் க்ரீவிக்ஸ் நாசல் கொடுத்துருக்காங்க, சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்டுமே வந்து நம்ம லென்த் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், மேலே ஒட்டரை அடிக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து குச்சி வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி நம்ம வேக்யூம் கிளீனர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பெட் க்ளீன் பண்ணுறதை போட்டு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அது. ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து நம்மளுடைய பெட்டு, சோஃபா இதில் எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்து இழுக்குது பாருங்கள். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த அட்டாச்மெண்ட் போடுறோம். ஸோ செகண்ட் வந்து நம்ம தரையில் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அட்டாச்மெண்ட் போடுறோம். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ பசங்க வந்து எதாவது சிந்திட்டாங்க, இந்த கீழே வந்து எதாவது இதுவாகிடுச்சு, இல்லை மேட்டில் வந்து எதாவது பேப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அப்படின்னா ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சக் பண்ணிவிடும். எவ்வளோ குயிக்காக சக் பண்ணுது பாருங்கள். ஸோ தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷும் கொடுத்துருக்காங்க இதில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து நம்மளுடைய சிஸ்டம் சேர் இருக்கு இல்லைங்களா, அங்கே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொஞ்சம் சின்ன பார்ட்டாக இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸியாக உங்கள் ஒர்க்குமே முடியும்.
ப்ளஸ் அது கூட இதில் மோட்ஸுமே இருக்குது, 2-3 மோட்ஸு. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மல், செகண்ட் வந்து அதாவது நார்மல் செக்ஷன் மோட், மீடியம் செக்ஷன் மோட், எக்ஸ்ட்ரா செக்ஷன் மோட். ஸோ இது 3மே கொடுக்கும்போது நமக்கு செக்ஷன் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ அப்போ வந்து நிறைய க்ளீன் ஆகும். ப்ளஸ் அது இல்லாமல் இது சார்ஜபிள் தான், போர்ட்டபிள் சார்ஜபிள் தான். நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். சார்ஜ் போட்டுட்டு நம்ம மொபைல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுக்குள்ளார ஸ்டோர் ஆகிருக்கிறது எல்லாமே இந்த டஸ்ட்டு ஸ்டோரேஜர் எல்லாத்தையுமே நீங்கள் ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் டஸ்ட்பினில் கொட்ட வேண்டியதான். இது அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவை அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இது இருந்ததுன்னா ஈஸியாக அவங்க ஒர்க்குமே முடியும். ஸோ இந்த அகரோ வேக்யூம் கிளீனரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறோன்னா ரொம்ப ஒர்க் இதுவாக இருக்கும். ஸோ நம்ம சாட்டர்டே சண்டேஸில் குயிக்காக முடிக்கணும்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். கைஸ், இங்கே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளே வரலட்சுமி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலான்னு வந்து வந்தாங்க. ஆனால் நம்மளால் வந்து யோகன் வந்து காலையிலே எழுந்து கக்காவுக்காலாம் போயிட்டு ஜாலியாக அங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு, அம்மா கூடயும் வரலட்சுமி கூடயும். முதல்ல போனால் அப்புறம் என்னென்னா போயிட்டான்னு நினச்சி விட்டாங்க. நம்மளால் என்ன பண்ணியிருக்கோம், மறுபடியும் பெட்டில் படுத்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அதனால் இங்கே நம்ம சின்ன சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சிருவோம் வரலட்சுமி வரத்துக்குள்ளே. ஸோ வந்து நூடுல்ஸ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி வெஜ்ஜு நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அதிலே வந்து சிக்கன் நூடுல்ஸு இல்லை எறா நூடுல்ஸு அதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இந்த மாதிரி மில்லட்ஸில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வெஜ்ஜாக பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்காங்கன்னா இங்கே கேரட்டு, வரலட்சுமி வந்து கேரட் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, பீன்ஸு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்மளால் அங்கே ஒரு வேலையை பார்த்துட்டாப்புல. எஸ், ஸோ அதுக்குள்ளார நம்ம அந்த தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி கட் பண்ணோம், பொடிப்படியாவா? ஓகே, தண்ணி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம், போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து 175 கிராம்ஸ் வந்து. ஆமாம், இது வந்து ஒன்று போட்டோன்னா 2 பேர் சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் செக் பண்ணி இப்போ தான் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோம், எத்தனை பேர் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி மொத்தமாக கனெக்ட் பண்ணாமல் நாங்கள் அப்படியே போட்டதுனால எங்களுக்கு தெரியல இந்த டைம் வந்து எத்தனை பேருக்கு வருது அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லுவோம். 3 பேக்கெட்ஸ் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு 4-5 பேர்கிட்ட சாப்பிட வரோம். அதுக்கப்புறம் இது வந்து முக்கால்வாசி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. ஏன்னா இது வேக வச்சு எடுத்துட்டு நம்ம மசாலாலாம் போட்டுட்டு இப்போ நம்ம வெஜிடபிள் போட்டு தான் நம்ம நூடுல்ஸ் செய்ய போகிறோம். அதனால் அதில் போட்டு வர இது பண்ணுவோம், அதனால கொஞ்சம் வெந்துடும். இப்போ முக்கால்வாசி வந்ததுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 75% குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து குக் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் சேமியா பண்ணி அதுக்குள்ளே சேமியா பண்ணிடலாம். ஓகே, இது சட்டிக்குள்ளேயே போயிடுவோம் போலயே. நீ இல்லை, அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். வேணும் ஒரு சைடு தான் திருப்பிலாம் விட்டுட்டு இருக்க. மேலே அடியில் மட்டும் இப்போ தண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேலே மட்டும் அப்படியே வேகாமல் இருக்கும், அடியில் வெந்துடும். அதனால கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோம்னா பாருங்க, அப்படியே இம்மிடியேட்டாக இது இன்னும் ஒரு 1 மினிட் ஆயிருக்குமா, வந்து அப்படியே நல்லா வெந்துருச்சு. நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் ஊற்றிடலாம். இது வந்து நமக்கு செப்பரேட்டாக இதுவாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேமியா பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்க சேமியாக்கு எத்தனை பேருக்கு? சேமியா வந்து ஒரு 6-7 பேர்கிட்ட சாப்பிடுவாங்க, அதனால அவங்களுக்கு சேமியா. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாம், கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா இதுவாகட்டும். கூட வந்து பெருங்காயம் ஒரு 2 பஃப் போட்டுக்கலாம். அந்த பருப்பு வந்து நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வந்து 5 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். உப்புமா கூட செய்ய தெரியாத ஒரு டிஷ். இஞ்சி வந்து நாங்கள் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், டீக்கு அதெல்லாம் போடுறதுக்காக. அது வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த உப்புமாலாம் ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அதில் ஒருத்தர் இவங்களும். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு 5 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நீட்டாக கட் பண்ணி அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நீங்கள் பொடிப்படியாக வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுதான் நாங்கள் வெட்டுவோம். அப்படியே வதக்கிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், சால்ட். அப்படியே இதை நல்லா வதக்கிடுவோம். 6 பேருக்கு அது ஒரு 3 பேருக்கு மொத்தம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு 10 பேருக்கு. ஆமாம்,
லஞ்ச் எப்படியும் ஒரு 11-12 பேருக்கு ஆயிடும். அண்ட் வந்து டின்னர் தான் வந்து நம்ம டின்னர் நம்ம 4 பேர் தான். யோகன் வளர்ந்தாதான் 5 பேர் ஆகும். ஸ்ரீ வந்தால் ஒரு 6 பேர் அவ்வளோதான். ஆமாம், மேடம் ஸ்ரீ வந்தாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தான் செஞ்சு கொடுக்கணும். அதனால் வந்துட்டு வேறு ஏதாவது ட்ரை. ஆமாம், இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த சைடு வந்து நூடுல்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். சேமியாவுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சேமியா வந்து இந்த டம்ளரில் வந்து 3 எடுத்து வச்சுருக்கேன் நான். ஒரு டம்ளருக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் சரிங்களா? நான் மொத்தம் 5.25 தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, அப்படியே இதை ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிப்போம். கூட வந்து 2 பச்சை மிளகா. இந்தியன் ஸ்டைல். ஆமாம், நூடுல்ஸ். அப்புறம் கேரட் 1, ஒரு 4 பீன்ஸ் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே போட்டு வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கட்டும். ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் இதில். இது நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியாவை போட்டுக்கலாம். இது வந்து ரோஸ்டட் சேமியா இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு தான் இதில் போடணும். இதில் வந்து ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த நூடுல்ஸ் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா உதிராக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நிறையவும் போட்டுக்கலாம். இப்போ கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த மசாலா இருக்கும் இந்த நூடுல்ஸ்லேயே, நூடுல்ஸ்லேயே வந்து மசாலா இருக்கும், அதை நம்ம போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைதாலாம் கிடையாது, இதில் ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. அதனால் வந்து நம்ம தைரியமாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். மசாலாவே சூப்பராக இருக்குது. ஸோ சூப்பரான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிட்டேன் நான். இந்த சைட் சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் முடிஞ்சிருச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், லைட்டாக அப்படியே கலரி விடுறோன்னு சொல்லிட்டு ஒரு எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டேன். நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ இங்கே சேமியா ரெடி, இங்கே நூடுல்ஸ் ரெடி, மில்லட் நூடுல்ஸ். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஸோ காய்ஸ், ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நூடுல்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ இதுவாக இருக்குது. கைஸ், என்னடா அது நூடுல்ஸை மேகி மாதிரி சாப்பிட்றான்னு யோசிக்காதீங்க. நடுவில் நான் ஏதாவது இந்த மாதிரி தான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஏடா குளறுபடி பண்ணி விட்டாச்சு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி அந்த மசாலாலே எல்லாமே இருக்குது, உப்பு எல்லாமே இருக்குது. செம்மையாக இருக்குது உண்மையிலேயே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதுதான் நம்மளுடைய இன்னைக்கான vlog. ஸோ அடுத்த சூப்பரான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க் யூ ஸோ மச். பாய்.